திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்கும் பணியை அதிமுக மேற்கொண்டு வருகிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற வ.உ. சிதம்பரனாரின் 89வது நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் அதிமுக கூட்டணிக்கு பலர் ஆதரவு தெரிவித்து வருவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என தெரிவித்த அவர், தேசத்தை காக்கும் பாஜகவோடு தேச பக்தராக இருக்கும் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். எல்லா சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக உயர்ந்திருக்கின்ற ஐயா வ.உ. நினைவு நாளை அறிவத்தம்பி பந்தல் ராஜா அவர்கள் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவருடைய புகழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். எல்லாரும் முன்னேற்ற கழகம் நீங்கள் உருவான பின்பு பிள்ளை வம்சத்துடைய சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு என்று ஒரு அரசியல் அதிகாரம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுங்கள். அரசியல் அதிகாரம் என்பது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட அத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கிடைப்பதற்காகத்தான் தலைவர்கள் போராடினார்கள். அந்த வழியிலே நீங்கள் மடாதிபதிகள் எல்லாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், அவர்கள் எல்லாம் பிள்ளை வம்சம் சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சைவ நெறிகளை உலகத்துக்கு பரப்பக்கூடிய சமூகம் நீங்கள். உங்களுடைய அரசியல் அதிகாரத்திற்காக நடக்கின்ற இந்த பொதுக்கூட்டம் இன்றைக்கு ஐயா வ.உ. நினைவு நாள் குரு பூஜை விழாவிலே பேசுகின்ற வாய்ப்பை அறிவித்தவை பந்தல் ராஜா அவர்கள் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனையோ பேர் போராடி இருக்கிறார்கள், சுதந்திரத்திற்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள். அதற்குரிய மரியாதையை சுதந்திரத்திற்கு முன்பு ஆட்சிகளை பெற்றிருந்தார்கள். ஆனால் ஐயா வ.உ. தான் எதையும் அனுமதிக்காமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து 10 ஆண்டுகளுக்கு சிறைச்சாலை பின்னணிகளை கஷ்டப்பட்டு செக்கிழுத்த செம்மல் என்ற ஒரு பெருமையை பெற்றவர் ஐயா வ.உ. அவருடைய நினைவு நாள். அவருடைய நினைவை போற்றுவோம்.